வணக்கம் கோவை. இன்னும் லவுடா வணக்கம் சொல்லாமா? தேங்க்யூ. ஸோ வேலுமணி சார் பேசின அப்புறம் ஸ்டேஜுக்கு யாருக்கும் மைக்கு பிடிக்கணுன்னாலும் கொஞ்சம் கடகடன்னு இருக்குங்க. அப்படி தான் நானும் இருக்கேங்க. எங்கள் கேள்விக்கு என்ன பதில், அதுதான் இந்த டாக் ஷோவோட டைட்டில். ஓகே, நான் ஒரு லீடர்ஷிப் கோச், ஃபவுண்டர் ஸ்கூல் ஆஃப் சக்ஸஸ். கிட்டத்தட்ட 2 லட்சம் குழந்தைங்களோட இன்னைய தேதிக்கு வேலை பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேரண்டிங் ப்ரோக்ராம்ஸ், டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி நிறைய நடத்திட்டுருக்கேன். ஸோ பொதுவாக பேரண்ட்ஸ் எங்கிட்ட வரும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க இல்லைங்களா? ஆஸ் பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. என் பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, எப்போ பாரு டிஸ்ட்ராக்ஷன், அது என்னதான் இருக்கும், அந்த மொபைல் ஃபோன், அந்த டேப், அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு வெளியே விளையாடிட்டு இருக்கா, வீட்டுக்கு வரணும்னா வரவே மாட்டேங்கிறா, என் பையன் என்னோட பேசவே மாட்டேங்கிறான். இந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆஸ் பேரண்ட்ஸ் இல்லைங்களா? அதே மாதிரி பசங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. நான் பசங்களோடய வேலை பண்ணுறேன் இல்லையா? அவங்களும் நம்ம எப்படி நம்ம பசங்களை பற்றி மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோமோ, அவங்களும் அவங்க பேரண்ட்ஸை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஆஸ் பேரண்ட்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏய், எங்கள் அப்பா சரியான மொக்கடா, எப்போ பாரு படின்னு. ஆனால் அந்த மனுஷன் எப்போ பாரு ஃபேஸ்புக்கில் இருப்பான் தெரியுமா? இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் நடக்குதுங்க ரியல் லைஃப்பில். ஸோ இந்த எங்கள் கேள்விக்கு என்ன பதில்ங்கிற டாக் ஷோவில் ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. தேர் நாட் ஒன்லி பேரண்ட்ஸ், அவங்க வந்து தேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் தேர் ஓன் ஃபீல்ட்ஸ். அவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் எஜுகேட்டர்ஸ், சைக்காட்ரிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஒன்று டெய்லி பேசிஸ் பேரண்ட்ஸோட ஒர்க் பண்ணுற ஸ்டால்வர்ட்ஸ். ஸோ அவங்க ஒரு பக்கம் அவங்களோட ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இதோ இருக்கே இந்த மழையில் பட்டாளம், ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்க்குறேன் எல்லாரும். ஸோ அவங்க ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகளோடு வந்திருக்காங்க இன்னைக்கு. இது ஒரு டாக் ஷோ. ஸோ 2 பேரும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தே கோயிங் டு டாக் அண்ட் லெட்ஸ் see what comes towards the end. இப்போது என்ன பார்த்தீங்களாலே, இவர் சொன்ன மாதிரி ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி ரோடில் பலூன் வித்துட்டு இருந்தேங்க. ஓகேயா? கையில் பைசா இல்லை. அப்போ என் பையனுக்கு 4 வயசு, என் பொண்ணு வந்து கை குழந்தை. ப்ரைவேட் ஸ்கூலில் பையனை சேர்த்துருந்தேன். ஆனால் அந்த ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண பைசா இல்லை கையில். ஐயோ! ஸோ பீச்சில், நாங்கள் சென்னையில் இருக்கோம், ஸோ பீச்சில் போய் டெய்லி ஈவினிங் பலூன் வித்துட்டு இருந்தேன். இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அவனை ஸ்கூல்லேருந்தே வெளியே எடுத்துகிட்டு வர நிலமை, என்னை செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியலைங்கிற ஒரு நிலமையில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்றைக்கி அந்த ஒரு நாள் பலூன் விற்று ஒரு 800 ரூபாய் கையில் கிடச்சிதுங்க. 800 ரூபாய் வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் இப்படி வாங்கினேன். அன்றைக்கி நைட்டு சமைச்சேன், கீரை பண்ணேன். தெரியாமல் கையில் ஒரு கை குழந்தை வேற, எல்லாமே நானே பார்த்துக்கணும், தெரியாமல் ஞாபக மறதியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுட்டேங்க அந்த கீரையில். 2 வாட்டி போட்டுட்டேன். உப்பு கரிக்குது. சாப்பிட உட்காந்துருக்கோம், வாயில் வைக்க முடியல. என் பையனை பார்த்து சொல்கிறேன், டே கண்ணா, இது நல்லா இல்லைடா, நான் உனக்கு வேணால் தயிர் சாதம் பண்ணுறேன். ஆனால் அந்த பையனுக்கு தெரியும் 4 வயசு, வீட்டில் தயிரும் இல்லை, எக்ஸ்ட்ரா சாதமும் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அன்னைக்கு அவன் சொன்னான், அது இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம் தட் டே. அம்மா, ஒரு நாள் கொஞ்சம் உப்பு தானேம்மா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, மழையிலே சொல்கிறான், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், தண்ணி நிறையா குடித்தா சரியாயிடும். அன்னைக்கு நான் கற்றுக்கிட்டது வந்து ஆஸ் அ பேரண்ட் வி ஆல்வேஸ் பிலீவ் இன் கிவிங் த பெஸ்ட் டு அவர் சைல்ட். ஏன்னா எனக்குள்ள ஒரே கில்ட்டு, ஐயோ ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த குழந்தைய வெளியில் எடுத்துகிட்டு வீட்டில் அவன் உட்காந்துருக்கானே படிக்காமான்னு ஒரு கில்ட். பட் I think parenting is all about bringing out the best in your child. ஸோ அந்த வறுமையில் நாங்கள் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் வந்து இன்னமும் போயிட்டுருக்குங்க வாழ்க்கையில். இன்னைக்கு இந்த டாக் ஷோ மூலமாக நம்மளுக்கு வந்து நிறையா இன்சைட்ஸ், ஹைலைட்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த டாக் ஷோவில் 2 அட்ஜுடிகேட்டர்ஸும் இருக்காங்க. ஐ வுட் லைக் டு கால் them upon stage. ஏன்னா அவங்க 2 பேரும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஷோவே நடக்காது. ஸோ கோயம்புத்தூர் எஜுகேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் சூப்பர் ஸ்டார்ஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ மே ஐ ப்ளீஸ் இன்வைட் மணிமேகலை மேம் ஆஃப் SSVM ஸ்கூல், நல்லா கை தட்டலாம் ப்ளீஸ், அண்ட் அனுஷா ரவி மேம் ஆஃப் பார்க் குளோபல் ஸ்கூல் டு ப்ளீஸ் கம் அப் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டேக் யூர் சீட்ஸ். ஏன்னா இவங்க 2 பேரும் they are going to be the adjudicators for the talk show. ஸோ குவிக்காக போகலாம். ரூல்ஸ் ஃபார் தி டாக் ஷோ 3 ரவுண்ட் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ்
called the problem stating round. ஸோ இவங்க சைட்லேருந்து இவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்ல போகிறாங்க, அவங்க சைட்லேருந்து அவங்க என்ன பிரச்சனை சொல்ல போகிறாங்க. ரவுண்ட் 1 முடிஞ்ச உடனே we will go to Anusha Ravi ma'am. She will give her observations. அவங்களோட learnings and observations ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ரவுண்ட் 2 கவுண்டர் ரவுண்ட். ஸோ இவங்க பிரச்சனை சொல்லிட்டாங்க, இவங்க பிரச்சனை சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கவுண்டர் பண்ணிக்கலாம். அந்த ஒப்சர்வேஷன்ஸை ரவுண்ட் 2 முடிஞ்ச உடனே மணிமேகலை மேம் நமக்கு சொல்ல போகிறாங்க. ரவுண்ட் 3 இஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்டிங், சொல்யூஷன் ஸ்டேட்டிங் ரவுண்ட். அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு ஒரு பிரச்சனை நான் நினைக்கிறேன், ஆனால் இதுதான் சொல்யூஷன், தட்ஸ் வாட் ஐ ஃபீல், திஸ் இஸ் த சொல்யூஷன். இவங்க எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் தோணுதோ அதை சொல்ல போகிறாங்க. அது முடிஞ்ச உடனே இங்கே நம்ம சபையில் ஒரு சைலண்ட்டாக ஒரு லேடி இப்போ சைலண்ட்டாக இருக்காங்க, ஆனால் ஸ்டேஜ் வந்த உடனே ஷீ வில் செட் த ஸ்டேஜ் ஆன் ஃபயர். ஷீ இஸ் நன் அதர் தென் பர்வீன் சுல்தானா மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர் ஆஸ் அன் ஆடியன்ஸ். நம்மளோட அவங்க இதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஷீ இஸ் கோயிங் டு ஷேர் ஹர் learnings and observations from the talk show. Okay, so without wasting too much time, let's get into the talk show right away. So first நம்ம பசங்க சைடுல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை, குவிக்காக உங்கள் பேர், எந்த கிளாஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம், என் பேர் ரிஷிகேஷ் ராஜ். நான் SSVM வேர்ல்ட் ஸ்கூலில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தெனாலிக்கு எல்லாமே பயங்க. அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், ஓடுறதுக்கு பயம், உட்காரருக்கு பயம், எந்திரிக்கிறதுக்கு பயம், எல்லாமே பயங்க. ஐயோ, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த 21st சென்ச்சுரி பசங்களோடது நிலைமை. ஏன் கேட்குறீங்களா? ஏன்னா இந்த too many கிளாஸஸ்னால தாங்க. ஸ்விம்மிங், டான்ஸு, மியூசிக், ஆர்ட், டேக்வாண்டோ, ஸ்பெல் பீ, ட்ராமா, மைம், தியா, ஸ்போர்ட்ஸ் கோச்சிங், சோபா. இந்த கொடுமையை பற்றி பேசதாங்க நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். எல்லாமே உங்க பிரச்சனையே நிறைய கிளாஸஸ் இருக்கிறதா உங்க பிரச்சனையா இப்போ? ஓகே 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 பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இது யாரு? வணக்கம், என் பேர் அஃபீதா. நான் தி கேம்ஃபோர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கெஸ்ட்டு தாங்க என் ப்ராப்ளம். என் வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வந்தால் என் வீடே ஸ்டேஜாக மாறிடும். ஏன்னா என் அம்மாவும் அப்பாவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏய் நீ கொஞ்சம் டான்ஸ் பண்ணிக்காமி, கொஞ்சம் பாட்டு பாடிக்காமி, கொஞ்சம் கீபோர்டு வாசிச்சுக்காமி, கொஞ்சம் கராத்தே பண்ணிக்காமி, கொஞ்சம் ஸ்கேட்டிங் பண்ணிக்காமிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுதாங்க என் ப்ராப்ளம். ஸோ உங்கள் ப்ராப்ளமே வீடு ஸ்டேஜாக மாற்றிடுறாங்க. கெஸ்ட் வந்தால் நீங்கள் ஒரு எக்ஸிபிஷன் டால் மாதிரி ஆடணும், பாடணும், அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், அதுதான் உங்கள் பிரச்சனை. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட். வணக்கம், என் பேர் நட்சத்ரா. நான் SSVM பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போனாலே நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிற காமன் டைலாக் எதுன்னு தெரியுமாங்க? பக்கத்து வீட்டை பொண்ணை பற்றியா, என்னம்மா ஆடுறா, என்னம்மா பாடுறா, என்னம்மா படிக்கிறா, நீ தான் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறதாங்க. என் கையை பாருங்க, கையில் இருக்கிற 5 விரல்களும் ஒரே மாதிரியாக இருக்குது. இல்லை, ஒன்று குட்டையாக இருக்குது, ஒன்று நெட்டையாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. கை விரல்களே வேறு வேறு மாதிரி இருக்கும்போது ஏன் நம்ம பேரண்ட்ஸ் அவ்வளோ மாதிரி இருக்கணும், இவ்வளோ மாதிரி இருக்கணும், எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. நான் வேற, அவங்க வேற. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறாங்க? இது எந்த விதத்துலங்க நியாயம்? சூப்பர். ஸோ கம்பேரிசன் வேண்டாம், அந்த கொடுமை ஏன் ஐ எம் ஹூ ஐ எம்னு சொல்கிறீங்க. எஸ், நெக்ஸ்ட். வணக்கம், என் பேர் நிக்கிதா. நான் SSVM ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, பேரண்ட்ஸ் டிவி பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஸ்கூல்லேருந்து எவ்வளோ ஹோம் ஒர்க், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வீட்டுக்கு போய் ஒரு கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி டிவி பார்த்து ஜாலியாக இருக்கலான்னு சொன்னால் அது ஏன் விட மாட்டேங்கிறீங்க? அதில் என்ன தப்பு? ஓகே, ஸோ உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்களும் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். சரி, சூப்பர். வணக்கம், என் பேர் ஆதவ். நான் பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வரேன். என்னோட பிரச்சனை என்னென்னா, பேரண்ட்ஸ் என்னை விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நிறைய சின்ன பசங்க கேஜெட்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க.
இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வெளியில் விளையாட விட மாட்டேங்கிறாங்க. ஓகே, பேரண்ட்ஸ் வெளியே விளையாட விட மாட்டேங்கிறாங்க. ஏன் வெளியே என்ன சொல்கிறாங்க? நீ விளையாட போகணுன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா? நிறையா வந்து பேட் பர்சன்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து யாராச்சும் வந்து உன்னை கடத்திட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பயமாக இருக்குது யாராவது உன்னை கடத்திட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா, இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கீங்க? இண்டிவிஜுவல் வில்லா. அண்ட் நீங்கள் அப்பா அம்மா வேறு யார் வீட்டில்? அவ்வளோதான். ஸோ நியூக்ளியர் ஃபேமிலி. ஓகே, ஃபென்டாஸ்டிக். நெக்ஸ்ட். வணக்கம், என் பேர் நிமிஷா. நான் பா குளோபல் ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட பிரச்சனை என்னென்னா, பேரண்ட்ஸ் பசங்க முன்னாடி சண்டை போடுறதாங்க. பேரண்ட்ஸ் பசங்க முன்னாடி சண்டை போடும்போது அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். ஓ, நம்ம பாதுகாப்பாக இல்லையோ அந்த மாதிரி. இப்போது அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தைகிட்ட வந்து சொல்கிறாங்க, அவங்க அம்மா பற்றி குறை சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் அந்த குழந்தைகிட்ட அவங்க அப்பா பற்றி குறை சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரியாது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, நம்ம யார் பக்கம் நிற்கணும்னு. இதாங்க என்னோட பிரச்சனை. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுக்கும் போது உங்களுக்கு எந்த சைடு எடுக்கணும்னு தெரியல. ஆமா, ஒன்று சப்போர்ட் பண்ணால் இன்னொருத்தங்க கோச்சிக்கிறாங்க, இன்னொருத்தங்க பண்ணால் இன்னொருத்தங்க கோச்சிக்கிறாங்க. ஓகே ஓகே, ஸோ இதுதான் அவங்க பிரச்சனை. அடுத்ததாக அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பேர் ரித்திகா. நான் ஜெயந்திரா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வரேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஏஜ் குரூப்பில் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, மார்க்கு அதிகமாக வாங்கணும்னு. பேரண்ட்ஸ் மார்க்கு மார்க்கு மார்க்குன்னு சொல்லி எங்கள் கனவுகளை அழிச்சிட்டு அவங்க கனவுகளை எங்களுக்கு திணிக்கிறாங்க. மார்க்கு தான் எங்களை டிட்டர்மைன் பண்ணுதா நாங்கள் யாருன்னு? மார்க் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் இன் லைஃப்னு முதல்ல பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணுங்க. ஓகே, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியாம்மா நீ? ஓகே, ஸோ மார்க் ப்ரெஷர் போட்டால் ரொம்ப தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ப்ரெஷர் ஓரளவுக்கு போடலாம், ஆனால் வந்து கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. இப்போ கிளாஸ் ஃபஸ்ட்டு வரலன்னா எங்கள் என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி படின்னு சொல்கிறது நீங்கள் தப்பான்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஃபென்டாஸ்டிக். நெக்ஸ்ட். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனோஜ் பிரபாகர். ஸோ நான் ஜெயந்திரா இன்ஸ்டியூஷன்லேருந்து வரேன். ஒரு பழமொழி இருக்குங்க, காக்கைக்கு தன் கொஞ்சு பொன் கொஞ்சுன்னு. என்ன தான் காகம் கருப்பாக இருந்தாலும் அதோட தாய்க்கு அது வந்து தங்கம் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்து பேரண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நம்ம தப்பு பண்ணிவிட்டு ஒரு பிஹேவியர் பிடிக்கலன்னா டக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. நம்ம முன்ன அப்படின்னா போயிட்டு ஒரு கடைக்கு போவோம், டக்குன்னு பார்த்து தம்பி இப்படி பண்ணுறியா, அப்போ அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அவங்க பஞ்சாயத்து தலைவராங்க, எங்ககிட்ட சொல்லலாம்லங்க. அண்ட் பிடிஐ மீட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும் ஸ்கூலில். 2 பேரண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்துட்டா போதும், அந்த இடமே வந்து என்டர்டைன்மெண்ட் ஹால் ஆயிரும். என் பையன் அப்படி பண்ணுறான், என் பையன் எப்படி பண்ணுறான், மினி கலக்க போத செட் அங்கே வந்துடுது. அப்படி மற்ற அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அப்படி அவ்வளோ இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதாவது டைம் பாஸ்க்காக உங்களை சும்மா அப்படி தப்பு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் ஒன்றா கூட்டம் சேர்ந்து என் பையன் இப்படிங்க, ஐயோ என் பொண்ணு இன்னும் மோசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது ஆஸ் அ டீனேஜர். ஃபேன்டாஸ்டிக். ஸோ நவ் லெட்ஸ் கோ டு இவங்க சைடை கேட்டுட்டோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பர்ட் பேனலிஸ்ட் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க பொதுவாக அவங்க வீட்டு பிரச்சனை மட்டும் சொல்லலை. they have been interacting with many parents and பொதுவாக these are the common problems னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. So let's start with ma'am. Please introduce yourself and என்ன பிரச்சனை? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குமுதவள்ளி சிவகுமார். நான் வந்து சிருஷ்டிங்கிற ஒரு நிறுவனத்தை ஒரு 15 வருஷமாக நடத்திட்டு வரோம். இது வந்து கர்ப்பகாலத்தில் குழந்தை வளர்ப்பு, நல்ல கருவிலே திருவுள்ள குழந்தைய பெற்றெடுக்க என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி ரிசர்ச். ஐம் பேசிக்லி a psychotherapist. ஸோ ரிசர்ச் பண்ணி நாங்கள் ஒரு 15 இயர்ஸாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம்லலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் கிளாஸஸ். ஸோ இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு கெஜெட்ஸ் பற்றி. இப்போ வந்து எந்நேரம் குழந்தைங்க வந்து செல்ஃபோனில், ஐபேடில் இப்படியே இருக்கும்போது என்னாகுது, அவங்களோட மூளை வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படுது. ஸ்லீப்லெஸ்னஸ் வருதுங்க, மயோப்பியா அந்த மாதிரி. அப்புறம் கண் ட்ரைனஸ். நார்மலி ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை நம்ம கண் சிமிட்டணும். ஆனால் இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5 தடவை தான் பண்ண முடியும். ஸோ ட்ரைனஸ் வருது, சோஷியலைசிங் ஸ்கில்ஸ் இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸில் இருக்கிறது தான் மெயின் ப்ராப்ளம். ஒபிசிட்டி வருது, addiction to gadgets வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. சூப்பர் மேம், தேங்க்ஸ். எஸ் மேம். அனைவருக்கும் வணக்கம். மா துரைசாமி, ஜெயேந்திரா சரஸ்வதி இன்ஸ்டிடியூஷனில் ஸ்கூல் டைரக்டராக இருக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு ரிக்வெஸ்ட் தான் இந்த குட்டி பசங்க கிட்ட கேட்க போகிறேன். எங்களையே முதல்ல நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லாமல் அப்புறம் கவுண்டர் ரவுண்டில் நம்ம கேட்டுக்கலாம். நான் கேட்குற ஒரு இது என்னென்னா, குழந்தைங்க வந்து நம்மளை ஏன் ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கக்கூடாது? அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு நிறைய வச்சுருக்காங்க.
அதில் நம்மளோட பேர் முதல்ல எழுதலாம் இல்லையா, அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஷேர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நம்மளும் எதிர்பார்த்து இருக்கோம், டெய்லி சாயந்தரம் வந்தோடனே இதெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாஃப் சொல்லி கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாடினேன், இதெல்லாம் சொல்லும்போது நம்மளுடைய ஐடியாஸும் அதில் ஷேர் பண்ணி அவங்களுடைய பெட்டர்மெண்ட்டுக்கு நம்மளோட வியூஸ் சொல்லலான்ட்டு. ஸோ அவங்கள ஃபைன் டியூன் பண்ணலாங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஃபேண்டாஸ்டிக் மேம். ஸோ உங்கள் மெயின் பிரச்சனையே பேரண்ட்ஸை வந்து சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அதுதானே. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து நம்ம அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது சொல்லி கொடுத்து வளர்த்துறோம். ஒரு ஸ்கூல் அப்படின்னு அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிக்கிறேன், அவங்க போய் அவங்க ரூமில் இருந்துப்பாங்க, தனியாக உட்காந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மெச்சூரிட்டி அப்படிங்கிறது அவங்க நினச்சிக்கிறாங்க உடனே அவங்களுக்கு வந்துருச்சுன்னு. ஓகே. நான் அதனால் என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும் பசங்க. அப்படின்னு பசங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நடத்திக்கணும். ஃபேண்டாஸ்டிக். ஒன் லைனில் சொல்லிடலாம் மேம் நம்ம ப்ராப்ளம். உங்களோட ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். வணக்கம், என் பேர் ஸ்வாதி ஜெகதீஷ். நான் ஒரு லாக்டேஷன் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில். நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா கோயம்புத்தூர் பேரண்டிங் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. 3000 பேரண்ட்ஸ் அதில் இருக்காங்க. 3 இயர்ஸாக நாங்கள் நிறைய பேரண்டிங் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் வந்து மந்த்லி இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோன்னா யங் பேரண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு பேபிஸ், டாட்லர்ஸ் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்ஸை பற்றி எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. என்னுடைய பிரச்சனை என்னென்னா ஜென்ரேஷன் கேப். நான் சொல்லும்போது நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க, பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ அந்த ஜென்ரேஷன் கேப்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. பேரண்டிங் ஃபிலாசபியாக இருக்கட்டும், ஐடியாலஜிஸாக இருக்கட்டும், ரொம்ப கிளாஷ் ஆகுது. அதனாலேயே பேரண்ட்ஸ்க்கு பேரண்டிங் ஒழுங்குமுறையாக பண்ண முடியாமல் போகுது. ஸோ இதுதான் என்னுடைய ப்ராப்ளம். So there is a clash between grandparents and the current younger generation. Exactly. That is the problem. That is the problem. அதனால parents are getting confused. Exactly. Okay. Thank you ma'am. Thank you so much. Good morning. My name is Sharfuddin Sheikh. பிள்ளைகளின் பிற்காலத்தை நற்காலமாக மாற்ற பெற்றோர்கள் அவர்களுக்கு கண்டிப்பையும் பாசத்தையும் சிறுவயதில் அள்ளி கொட்டுகிறார்கள். இந்த பாசத்தின் அடிப்படையில் அவர்கள் நிறைய ஆடம்பர சூழ்நிலையை தேவையில்லாமல் கொடுத்து அவர்களை வளர்க்கிறார்கள். இது எதற்காகவென்றால் அவர்களுடைய மனது சாந்தி பெருமைப்படுவதற்காக. கஷ்டத்தையே அனுபவிக்காத குழந்தைகள் பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய ஆனானாலும் துன்பமான சூழ்நிலையை எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. இந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகு பெற்றோர்கள் அளித்த பாசத்தை மறந்துவிட்டு கண்டிப்பை மட்டும் மனதில் வைத்து அவர்களை ஒதுக்கி வைத்து அவர்கள் மேல் பாசம் காட்டாமல் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். இதுதான் இந்த பிரச்சனை. ஓகே. ஸோ பெற்றோர்களை பசங்க ஒதுக்கி வைக்கிறாங்கிறது வந்து உங்கள் கருத்து. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். எல்லாருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். என்னுடைய பேர் ரவி. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வராக பணியாற்றுகிறேன். ஒரே ஒரு ப்ராப்ளம் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பாட்டோட ஆரம்பிக்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அதை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அதாவது எனக்கு என்னென்னலாம் கிடைக்கலையோ அதெல்லாம் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ கிடைக்கணும். பிரச்சனையே அதான். எனக்கு என்னென்னலாம் வருதோ வரலையோ, எனக்கு என்னென்னலாம் நான் பண்ண முடியலையோ அதெல்லாம் என் பையனும் பொண்ணும் பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால் லாட் ஆஃப் ப்ரெஷர் சிச்சுவேஷன் ஆன் சில்ட்ரன். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இங்கே சேம் சைட் கோல் அடிச்சிருக்கீங்க நீங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க பேரண்ட்ஸ் நம்ம தான் எல்லாமே வந்து பசங்க மேலே வி ஆர் த்ரஸ்டிங் எவ்ரி திங், ஆல் ஆர் ட்ரீம்ஸ், அவர் அம்பிஷன்ஸ் எல்லாம் அவங்க மேலே த்ரஸ்ட். ஓகே, ஃபேண்டாஸ்டிங்க. ஹலோ, என்னோட பேர் ஸ்ரீநிதி. ஸோ நான் சிக்ஷா ஜூனியர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளே ஸ்கூல் நடத்திட்டு வரேன். அது போக சிக்ஷா ஸ்கூல் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் மதர்ஸ் அப்படின்ற ஒரு நர்சரி மாண்டிசரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டும் நான் நடத்திட்டு வரேன். ஸோ நான் தீபா கிட்ட சொன்னேன், நாங்கள் ஆஸ் எஜுகேட்டர்ஸ், ஐம் ஷுவர் அனுஷா மேம் ஆகட்டும், மணிமேகலை மேம், தேல் அக்ரி வித் மீ, வி ஆல்வேஸ் ஹாவ் கார்னர் டுவர்ட்ஸ் த சில்ட்ரன். ஸோ எங்களுக்கு எப்பயுமே பேரண்ட்ஸ் ஆர் மோர் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் வி டேக் சைட்ஸ் வித் தெம். பட் ஆனால் நான் உண்மையிலே யோசித்து பார்த்தேன், என்னோட ஜென்ரேஷனில் நான் சைல்டாக இருக்கும்போதும் இப்போ என்னோட குழந்தை ப்ளஸ் என் ஸ்கூலில் வர குழந்தைங்கள பார்க்கும்போது வாட் இஸ் த ப்ராப்ளம் நவ் அப்படின்றப்போ, ஏதாவது ஒரு பொருள் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது உடனே வேணும், இம்மீடியட்டாக வேணும், இன்ஸ்டண்ட்டாக வேணும்.
ஸோ அது வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு எனக்கு வேணும், இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கோ இல்லையோ எனக்கு வேணும். இந்த இன்சிடென்ட் நேற்று கூட எங்கள் வீட்டில் நடந்தது. வி வென்ட் ஃபார் சம்திங் எல்ஸ் டு அ ஷாப். நாங்கள் அது வாங்கவே போகல, பட் அவளுக்கு அது உடனே வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. சரி ஓகே, அவள் நினைக்கிறா, அவள் கேட்குறான்றதுக்காக நான் அதை வாங்கி கொடுக்குறேன். அது வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனில் நான் இருக்கேன். பட் அந்த பொருள் மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்கு. ஒரு வாரம் அதை வச்சு விளையாடுவாங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த பொருளை மறந்துடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. கரெக்ட். இது எல்லா பேரண்ட்ஸும் ஐ மீன் பொதுவாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். அடம். என் பொண்ணெல்லாம் சூப்பர் மார்க்கெட் போகும்போது அப்படியே ரோல் பண்ணி கீழே அப்படி விழுந்து அடம் பிடிச்சி இரேசருக்கெல்லாம் அடம் பிடிச்சிருக்கா. ஸோ இதில் ஒரு அண்டர்லைன் ப்ராப்ளம் ஐ ஃபீல் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் ஹார்ட் ஏர்ன்ட் மணி லைக் ஹவு வி யூஸ் டு வேல்யூ. சூப்பர், கரெக்ட். பசங்களுக்கு வேல்யூ புரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு யார் காரணம்னு நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சூப்பராக கை தட்டலாமா ப்ளீஸ்? நீங்கள் தட்ட தான் இங்கே எனர்ஜி வரப்போகுது இன்னும். ஸோ இதை வந்து சைலண்ட்டாக 2 ஸ்டால்வர்ட்ஸ் ஃப்ரம் த ஃபீல்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 1000 கணக்கு 2000 3000 ஐ மீன் நிறைய பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆன் டே டு டே பேசிஸ். ஸோ அனுஷா மேம், உங்களோட அப்சர்வேஷன்ஸ் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்தது தீபா, ஐ திங்க் ரியாலிட்டியோட அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி. இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். there's லாட் ஆஃப் இஷ்யூஸ் in the world today. சில்ட்ரன் வந்து நம்ம வேலுமணி சார் இருந்த டைமில் இருந்த சேலஞ்சஸ் அதே மாதிரி இருக்கான்னா அவருடைய காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வேறு. யூடியூபு யூனோ ஆல் திஸ் இன்டர்நெட் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருந்தாலும், ஒரு 6 வயசு பையன் டாய்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிக்கும் போது எந்த பேரண்ட் வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிகழ்வும் நடந்துகிட்ருக்கு. இட்ஸ் அ பேலன்ஸ் ஆஃப் அது இல்லாமல் வளர்த்துனோன்னா. தேர் வாஸ் அ கான்ஃபரன்ஸ் இன் ஊட்டி ஒரு 2 years பேக். எப்படி குழந்தைகளை வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. தேர்ஸ் புல்லிங். நார்மலாக ஒரு ஸ்கூல்லையே வந்து புல்லிங் இருக்கும், இதில் வந்து சோஷியல் மீடியாவில் புல்லிங் வேறு. இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதை இல்லாமையே வளர்த்தோன்னா இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு வி ஆர் ப்ரிப்பேரிங் தெம் ஃபார் அ வேர்ல்ட் வித்தவுட் ப்ராப்ளம்ஸ். அந்த மாதிரி ஆயிரும். ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது. நிறைய பேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஃபேமிலிஸில் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுரு அப்படிம்பாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சஜஷன்ஸ் கேட்குறாங்க. ஆனால் வென் யூ ஐ திங்க் ஒன் ஆஃப் த சைல்டு ஆல்சோ மென்ஷன் த பேரண்ட்ஸ் ஃபைட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ரியாலிட்டி, இது வாழ்க்கைங்கிற நிஜம் அவங்களுக்கு யதார்த்தம் அவங்களுக்கு புரியுதா, இல்லை ஆக்சுவலி ஆர் வி டெல்லிங் தெம் த நெகட்டிவ். ஸோ 2 சைடும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையா, இல்லை சண்டை இருக்குது ஆனால் தீர்ந்துட்டு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது வாழ்க்கையா அப்படிங்கிறத நம்ம எது குழந்தைகளுக்கு புரிய வைக்க போகிறோம் அப்படிங்கிறது இட் இஸ் அ டே டு டே சேலஞ்ச். 10-15 குழந்தைங்க இருந்த காலம் போய் 5-6 குழந்தைங்க இருந்த காலம் போய் இன்றைக்கி ஒன்று கண்ணுன்னு வச்சுருக்காங்க எல்லோரும். அதில் வந்து அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணுறது இருக்குது. டெஃபினெட்லி பேரண்ட்ஸ் சைட் எது கேட்டாலும் கொடுக்குறாங்க. அது ஜென்ரேஷன் கேப். யூனோ தெர் ஆர் 2-3 பேரண்ட்ஸ் நான் பேசும்போது கிடைச்ச விஷயங்கள் வந்து ஐ சி கிட்ஸ் எல்லா குழந்தைகளும் நல்லவங்க தான், மண்ணில் பிறக்கையிலேன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு குழந்தை வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹியூமனிட்டி பேஸ்டாக அவங்களோட டெசிஷன் மேக்கிங் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற குழந்தைகளையும் நான் பார்த்துருக்கேன். அதே சமயம் பொருள்களை வந்து நாசம் பண்ணி அப்படியே தூக்கி வீசி இது மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய குழந்தைகளையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக 2 சைடும் இருக்குது. இந்த வேல்யூ சிஸ்டம் எங்கிருந்து வரணும், ஹவு த பேரண்ட்ஸ் கேன் க்ரியேட் திஸ் ஃபார் த சில்ட்ரன். கண்டிப்பாக நீங்கள் அவர் வேலுமணி சார் டைமில் இல்லை அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்ம கிராண்ட்ஃபாதர் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா எல்லாம் பக்கத்து வீடு இந்த மாதிரி தான் கம்பேரிசன் இருக்கும். குழந்தைகளும் சொன்னாங்க கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பக்கத்து தெரு இல்லை ரிலேட்டிவ்ஸோட கிட்ஸ் அவங்க கூட தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. எங்களோட ஐ திங்க் ஒரு ப்ரீவியஸ் ஸ்டேஜில் வந்து இட் வாஸ் ஆல் கம்பேரிசன் பிட்வீன் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்க இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட் போனோம். இந்த வி ஆர் கம்பேரிங் அவர் செல்ஸ் amidst the states. Then it came a stage when all of us left to other countries. இப்போ நம்ம வந்து கம்பீட் பண்ண வேண்டியது இந்தியா கூட நம்ம சொந்தக்கார பெரியப்பா பையன் கூடயோ மாமா பையன் கூடயோ இல்லை,
அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு அமெரிக்கன் கூடவோ இல்லை ஒரு ஜெர்மன் கூடவோ வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் டெக்னாலஜி, வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் நாலேஜ் அப்படிங்கிற காலகட்டம் வேர்ல்டில் வந்துச்சு. இன்றைக்கி அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னா, everything is being replaced by robots and automation. I heard of a lawyer firm, a law firm in US hiring the first robotic lawyer. So artificial intelligence ஓட workforce ready ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம குழந்தைய கம்பீட் பண்ண போகிறோம்? திஸ் இஸ் த ரியாலிட்டி டேக்கிங் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்த மாதிரி டைம்ஸ் சேஞ்ச். ஸோ டெஃபினெட்லி வேல்யூ சிஸ்டம்ஸ் ஹாவ் டு பி பேலன்ஸ்ட் அண்ட் வி ஷுட் ஆல்சோ ப்ரிப்பேர் தெம் ஃபார் த நெக்ஸ்ட் வேர்ல்ட். அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஐ திங்க் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த சொல்யூஷன் ரவுண்ட். ஃபேண்டாஸ்டிக். ஸோ உங்களோட கருத்து என்னன்னா, டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், வேல்யூ சிஸ்டம்ஸ் நீட் டு பேலன்ஸ் அலாங் வித் changing times and we need to cope as parents along with changing times ங்கிறது அவங்களோட கருத்து. So this brings us completely to the end of first round. இப்போ கவுண்டர் ரவுண்ட். ஓகேயா? ஸோ கவுண்டர் பண்ணும்போது நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டிருக்கீங்க, அவங்க நீங்கள் சொல்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ would you like to counter anybody? யாரோ பேசினது இங்கே பேரண்ட்ஸ்லேருந்து would any one of you like to counter? Sure sir. நக்ஷதா, நீ சொன்ன கம்பேரிசன் வந்து என்னோட மம்மி வந்து என்னை துன்புறுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். கம்பேரிசன் இஸ் ஆல்வேஸ் ஃபார் இன்ஸ்பிரேஷன், நாட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். நீ உன்கிட்ட வந்து எப்போ அவங்க கம்பேரிசன் சொன்னாலும் நீ அந்த மாதிரி வளரணும், நீ அதை விட நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய நீ ஏம்மா இந்த மாதிரி கெட்டு திரியிறன்னு சொல்கிறதில்ல. நீ எதுக்கு மகாத்மா காந்தி வாழ்க்கை முறையை படிக்கிற, பெரியவங்க வாழ்க்கையெல்லாம் ஏன் படிக்கிற? நீ உன்னையே கம்பேர் பண்ணிக்கணும், நான் இந்த மாதிரி ஆக மாட்டேனான்னு சொல்லிட்டு. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பெரிய ஆளும் ஒரு புக் எழுதியிருக்கான். எதுக்காகன்னா உன்ன மாதிரி குழந்தைங்களாம் அதை படித்து அவங்க மாதிரி நீ ஒரு இன்ஸ்பிரேஷன் உன் மைண்டில் வரணுங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ கம்பேரிசன் இஸ் ஃபார் இன்ஸ்பிரேஷன் அண்ட் நாட் ஃபார் கம்பேரிசன் அவரோட கருத்து. உனக்கு எதாவது சொல்லணுமாமா? டு யூ வாண்ட் டு சே சம்திங் ஃபார் திஸ்? ஆக்சுவலி எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னு தெரியுமா? குட் லக். அதுக்கும் மேலே என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா அவளை விட நல்லா பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும், அவளை விட நல்லா பண்ணிட முடியுமான்னு அப்படின்னு ஒரு பயம். எக்ஸாம் பேப்பரில் நம்ம அப்படி வந்து ஒரு பயத்தோடு எழுதுறனால லோ மார்க்ஸும் கிடைக்குது. லோ மார்க்ஸோடு சேர்த்து திட்டு வாங்குவோம். அப்புறம் ஏன் அவளை ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பேர் பண்ணுற அந்த பயத்தினாலே உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு உங்கள் கருத்து. ஓகே மேம். மணிமேகலை மேம் இஸ் நோட்டிங் ஹர் அப்சர்வேஷன்ஸ். எனி அதர் பேரண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு கவுண்டர்? எஸ் மேம், ப்ளீஸ். ரிஷிகேஷ், தோ குட்டி பையன். எஸ், நீங்கள் சொன்னீங்க நிறைய டூ மெனி சப்ஜெக்ட்ஸ், டான்ஸ் போ, கராத்தே போ, அங்கே போ, இதெல்லாம் பண்ணு, நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ள எங்களுக்கு பூத்துறாங்க, நாங்கள் எவ்வளோ தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ட்ராமாவும் டான்ஸ். எப்போ தெரிஞ்சது ட்ராமாவும் டான்ஸு? நிறைய சப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பித்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எனக்கு டான்ஸு ட்ராமா பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க இல்லையா? ஆனால் இது எல்லாம் படிக்காமல் ஒன்லி சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எனக்கு படித்தா போதும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா டான்ஸு ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் அம்மா அப்பா உங்களை எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் சேர்த்து ஒரு டைம் லிமிட்டேஷன்ஸ் அதுக்காக கொடுத்து உங்களோடையே அவங்களும் சேர்ந்து வந்து உட்காந்து என் குழந்தை இதில் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும், அதில் அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மேலே இருந்து. கரெக்ட். இப்போ டான்ஸ் அண்ட் ட்ராமா ரிஷிகேஷுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்காங்க. இப்போ அதில் அவங்கள நிறைய இன்வால்வ் பண்ணி எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா ரிஷிகேஷ்? ரிஷிகேஷ், உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? வணக்கம் மேம், உங்கள் கேள்வி ரொம்ப நியாயமாக தான் மேம் இருக்கு. ஓ ஐயோ ஐயோ ஐயோ, கலைக்கல போ. மக்களே, என் சோக கதையை கொஞ்சம் கேளுங்க மக்களே. 1-2 கிளாஸ்னா பரவாயில்லைங்க மேம், ஆனால் எங்கள் அம்மாவோட லிஸ்ட்டு ரொம்ப பெருசுங்க மேம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேம், அது எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுறதாங்க மேம். அப்பர்ணா ஆண்டியோட பையன்
உன் கூட தானே கிளாஸுக்கு வந்தான், நாளைக்கு ஸ்டேட் லெவல் மேட்ச் ஆட போறானாமா. இந்த கமெண்ட்லேருந்தே புரிஞ்சுக்கலாங்க மேம், பசங்களை கிளாஸ் விடுறது அவங்க க்ரோத்துக்காக இல்லைங்க மேம், இவங்க ஸ்டேட்டஸ்க்காக. நான் எல்லா ஸ்டேட்டஸ் தாங்க சொல்கிறேன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். மை சன் காட் கோல்ட் மெடல் இன் தட் திஸ்னு போட்டு அதுக்கு அவங்களோட பிபி ஏற்றுறது, இது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மேம். இப்போ கூட பார்த்தேங்களே மேம், ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம ஸ்டேஜுக்கு வான்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. கேட்டா ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ஆமா. ஐயோ, எங்களை என்ன சிட்டி ரோபோட்னு நினச்சிட்டு இருக்காங்களா? இப்போ நீங்க சிட்டி ரோபோ மாதிரியே பேசுறீங்க. சூப்பர். என்ன மேம், இந்த பிரச்சனை தாங்க, இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனைங்கள மேம், எல்லா பசங்களோட பிரச்சனை மேம். நிக்கிறேன், எல்லா பசங்களுக்காகவே நீங்க நிக்கிறீங்க அப்படி. சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்ணா, உங்க வயசு என்னடா செல்லம்? 8 years சொல்லுங்க. 8 years நீங்க. ஓகே, பொடிச்சிட்டீங்க போங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, அவங்க ஸ்டேட்டஸ்க்காக உங்களை கிளாஸில் போடுறாங்க. கரெக்ட் தானே? சரிம்மா செல்லம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு திஸ். தைரியம் வேணுங்க, கொஞ்சம் தில்லு வேணும் இங்கே வந்து இப்படி நின்று பேசுறதுக்கு. ஸோ வெரி குட். ஃப்ரம் சில்ட்ரன் சைடு உங்களுக்கு ஏதாவது கவுண்டர் இருக்கா பேரண்ட்ஸோட? ஆக்சுவலி நான் குமுதவள்ளி மேம் ஒரு கொஸ்டின். நீங்கள் வந்து நாங்கள் கேஜெட்ஸ் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோன்னு சொன்னீங்க, ரைட்டா? பட் வந்து நீங்கள் எங்களை விளையாட விடுறீங்களா வெளியே? குழந்தைங்கள வெளியே விளையாட விடுறதில்ல. டியூஷனு தம்பி சொன்ன மாதிரி கிளாஸஸ்க்கு அமுச்சு விட்றீங்க. எங்களுக்கு வந்து லெஷர் டைம்னு ஒன்று வேணும் இல்லையா? அதில் வெளியவும் விளையாட விட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா தம்பி சொன்ன மாதிரி ஏதாவது கடத்திட்டு போயிடுவாங்களா நீங்கள் வந்து பயமுடுத்துறீங்க. அது ஒன்று தான் இருக்குது கேஜெட்ஸ். அது ஒன்று தான் எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டெம்பிள் ரன் விளையாண்டாச்சு நாங்கள் வந்து மைண்டை ஃப்ரெஷ் ஆகிக்கலாமேன்ற இருக்குது. அதனால ஸோ வெளியே விளையாட முடியல, அது எப்படி எங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும்னு தெரியலன்னு உங்கள் வயசில் நீங்கள் சின்ன வயசில் ஓடி ஆடி விளாண்டுருப்பீங்க, உங்களுக்கு நிறையா ஸ்கிப்பிங்கு நொண்டி எல்லாம் விளாண்டுருப்பீங்க. எங்களுக்கு தெரிஞ்சது டெம்பிள் ரன்னும் சப்வே சர்ஃப்ஸ் மட்டும்தாங்க. அச்சோ, கண்டிப்பாக. இப்போது என்னோட இதே இப்போ ஸ்ரீநிதி ரைட்லி செட் ஆஸ் கன்சல்டன்ஸ் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் பேச வேண்டியிருக்கு. எக்ஸாக்ட்லி. தோ வி ஆர் சிட்டிங் இன் திஸ் சைட். இப்போ நாங்கள் கெஜெட்ஸ்ன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு கெஜெட், இப்போ நிறைய அம்மா சாப்பாடு ஊட்டுறதுக்கு கையில் டேப்லெட் கொடுத்துட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க. ஸோ 3 வயசுக்கு கீழே டாட்லர் கையில் ஒரு டேப்லெட்டோ ஐஃபோனோ கொடுக்கும்போது அந்த டாட்லர் ஏஜில் பார்த்திங்கன்னா 3 times பிரெயின் டெவலப்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் பல விஷயங்கள், இப்போ குழந்தைக்கு ஜம்பிங் வெரி இம்பார்ட்டன்ட், ஹேங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சொன்ன மாதிரி வெளியில் விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்களோட மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட்டுக்குங்க. அப்புறம் திருப்பி சோஷியலைசிங் ஸ்கில்ஸ். இப்போ நம்மெல்லாம் நம்ம கசின்ஸோட பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டோம். நம்ம வீட்டில் 1-2 குழந்தை இப்போ இருந்தால் கூட நம்ம எல்லாத்தோட விளையாண்டோம். பேரண்ட்ஸ் நிறைய வெளியே விடுறதில்ல. அதோட என்னன்னா அவங்க வேலை கெஜெட்டை கொடுத்துட்டு அவங்களை உட்கார வச்சுட்டா இவங்க ஃப்ரீ ஆயிரலாம், இவங்க என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு குழந்தை தேவை கிடையாது என்னை பொறுத்த அளவுக்கு. ஸோ 3 வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு முடியலைன்னா எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும்? வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ அதனால கெஜெட் வில் நெவர் ரீப்ளேஸ் பேரண்டிங். ஸோ இப்போ அனுஷ்கா சொன்னாங்க நம்ம வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் கம்ப்ளீட் பண்ணணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட. பட் ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் he didn't give his tablet to his children till they were 7 years old. Super, that's a beautiful point. That's a very beautiful point. 7 வயசுக்கு கீழே குழந்தைங்க கையில் கெஜெட்ஸ் கொடுக்கும்போது பல காக்னேட்டிவ் கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக பாதிக்குது. அப்புறம் அவங்களால வந்து ஒன்றில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதில்ல. ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் வரதுக்கு நிறைய காரணம் பேரண்ட்ஸ் ப்ரெக்னன்சியில் கெஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது, பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு நிறைய கெஜெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வர்றது, அவங்களால கான்சென்ட்ரேஷன் கிரியேட்டிவிட்டி இப்போ நிறைய விஷயங்க போயிருக்கு. நம்ம சொல்யூஷன் ரவுண்ட்ல இத பத்தி இன்னும் பேசலாமா? we will do that. So I'm also with you. I want mothers side goal here. Fantastic. Absolutely. குழந்தைங்களை நிறைய விளையாட விடணும்ங்கிறது தான் எங்களோட இன்டென்ஷன். லாஸ்ட் கவுண்டர் from you. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்து 2 பேருக்கு கவுண்ட் அப் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குமுதவள்ளி மேம், நீங்கள் சொன்னீங்க சோஷியல் மீடியாவில் பசங்க ரொம்ப இன்வால்வ் இருக்காங்கன்னு. ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து உண்மைதான், அடிக்டாக இருக்காங்க பசங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் பார்த்த விஷயம், பர்சனலாக பார்த்த விஷயம், ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் மறந்துருக்க மாட்டோம். கரெக்டாக 1 இயர் ஆக போகுது. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட், அதாவது தமிழர்களே வந்து திரண்டு ஒரு பண்ண ப்ரொடெஸ்ட் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்.
இந்த ப்ரொடெஸ்ட்டில் வந்து ஒரு 5 வயசு பையன் ஒரு வீடியோ போட்டிருக்கான் ஃபேஸ்புக்கில். ஜல்லிக்கட்டோட மொத்த ஹிஸ்ட்ரியுமே ஒரு 1 மினிட்ல சொல்லி வீடியோ போட்டிருக்கான். அவன் எப்படி அதை பார்க்க முடிஞ்சு அவனால் அதை? ஸோ இது வந்து அவங்க 2 சைடு இருக்கு சோஷியல் மீடியாவுக்கு. ஸோ பசங்களுக்கு வந்து எதுவும் தெரியுது கொஞ்சம் கொஞ்சம், இது தப்பு கரெக்டாக அவனுக்கு தெரிஞ்சுக்கிறான். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அண்ட் அடுத்த கவுண்டர் ஒன் மோர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உமா துரைசாமி மேம். ஸோ மேம் சொன்னாங்க பசங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டரில். ஸோ வந்து எவ்வளோ பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க பசங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நாங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பீரியடில் விளாட மாட்டோம், ஒரு சர்க்கிள் டைம் ஒன்று இருக்குது. நாங்கள் சர்க்கிளில் உட்காந்துப்போம், எங்களோட ப்ராப்ளம் என்ன, எங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் எங்கிட்ட ஒரு டைம் கூட பேசினது எனக்கு தெரியாது, பிகாஸ் எங்கள் வீட்டில் பேச மாட்டாங்க. அண்ட் சிமிலர்லி பேரண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்க கூடயும். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் டைம், கிட்ஸ் வேல்யூ TIME. அவங்க டைமோட ஸ்பெல்லிங் அவங்கள பொறுத்த வரைக்கும் TIME is equal to LOVE. So the more number of time we spend with parents, that is what will, bring in a change in parenting, is what you feel. Fantastic, you can keep this to you. So we'll end with this counter round. So ma'am, you've been silently observing, and I would request you to please share your thoughts here. I'll share my mic with you. வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் இவங்க பேசினதுலேருந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பர்சனல் அனுபவம். சிட்டிங் இன் தி கரஸ்பாண்டன்ட் சேர், நான் வந்து பொதுவாக வந்து குழந்தைங்கள தப்பே சொல்லவே மாட்டேன். தப்பு எங்கே உருவாகுதுன்னா பேரண்ட்ஸ் தான் வந்து என் முன்னாடி உட்காருவாங்க. எப்படி உட்காருவாங்க தெரியுமா? எல்கேஜியில் என் குழந்தை 1st மார்க் வாங்குச்சு, யூகேஜியில் என் குழந்தை வந்து 3rd மார்க் வாங்குது, 1st ஸ்டாண்டர்டில் 10th பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னுவாங்க. ஸோ வாட் யூ மீன் பை தாட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, மேம் டீச்சர் சரியில்லை அதனால் என் குழந்தை சரியில்லை. நான் சொல்லுவேன், you should see that every year every child is competing and coming out. ஸோ அந்த காம்பீட்டிங் வேர்ல்டில் நீங்கள் அந்த குழந்தைகிட்ட பரவாயில்ல கண்ணா, அந்த குழந்தை வந்து 1st மார்க் வாங்கியிருக்குன்னா he would have put some extra effort. அது எந்த ஏரியாவில் he is come out and பாரு, we'll clear that weak area on our side and then we'll come up. அப்படி மோட்டிவேட் பண்ணுற பேரண்ட் தான் இன்றைக்கி தேவை. இன்றைக்கி ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆஸ் ரிஷிகேஷ் சொன்ன மாதிரி தான் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ். பேரண்ட்ஸ் அடுத்த தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப். எல்லா பேரண்ட்ஸும் வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன, இன்றைக்கி என் குழந்தை கிளாஸில் இந்த டெஸ்ட்டில் இந்த மார்க் வாங்குச்சு, என் குழந்தை இன்றைக்கி ஸ்விம்மிங் காம்படிஷன் போச்சு. வாட் இஸ் திஸ்? ஸோ நீங்கள் குழந்தைங்கிட்ட வந்து நீ டோன்ட் யூஸ் கேட்ஜெட்ஸ்ன்னு சொல்கிறீங்க, பட் யூ கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கேட்ஜெட்ஸ், எவ்ரிதிங். ஸோ பேரண்ட்ஸ் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை. வேல்யூ சிஸ்டம், ஆஸ் அனுஷா டோல், வேல்யூ சிஸ்டம் ஹேஸ் டு பி ஃபாலோட். யூ ஹாவ் ஆம்பிள் டைம் டு பி வித் யோர் மீடியா. ப்ரெசன்ட் ட்ரெண்ட், டெக்னாலஜி எல்லாத்துலேயும் இருக்கலாம். குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம், குழந்தை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் குழந்தைகிட்ட உட்காந்து பாசிட்டிவாக என்ன கண்ணா எனக்கு நடந்தது ஸ்கூலில் நம்ம எத்தனை பேர் பேசுகிறோம்? பேசுறது கிடையாது. இன்றைக்கி மிஸ் ஒன்று திட்டினாங்களா, எதுக்கு திட்டினாங்க சொல்லு. அடுத்த செகண்ட் யூ வில் நாட் அனலைஸ் டு மேக் த சைல்ட் அண்டர்ஸ்டாண்ட். யூ வில் இமீடியட்லி டேக் த ஃபோன், கால் டு another parent and say, என் குழந்தை இந்த மாதிரி திட்டினாங்களே, உன் குழந்தைய மட்டுமா, இந்த குழந்தையும் திட்டினாங்களாம். So ultimately, the child who told that matter will get frustrated. ஏன்னு கேட்டால், ஐயோ என்னோட பிரச்சனை என்னோட முடியறதே, எங்கள் அம்மா பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. That is what the other child told. See, this is the reality. So இன்னைக்கு வந்து art of parenting, when it was going in Chennai, I really felt it is needed. It is a need of the hour. First of all, we parents must have the maturity. Because I always say to the children, ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் நம்புறதோட உங்கள் பேரண்ட்ஸை நம்புங்க அப்படின்னு. பட் இப்போ தான் தெரியுது ஏன் அவங்க பேரண்ட்ஸை நம்புறது இல்லை அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னால் 10 பேரண்ட்ஸ்கிட்ட they are discussing. கரெக்ட். பட் அதை காட்டிலும் மேக் த சைல்ட் அண்டர்ஸ்டாண்ட். வேலுமணி சார் சொன்ன மாதிரி அவங்க அம்மா வந்து எதையும் கண்டுக்கல, அதனால தான் அவர் வந்து வாழ்க்கையில் மேலே வந்தான்னு சொல்கிறார். See, we were also 4 in the house. நாங்கள் 4 பேர் சண்டை போட்டுக்குவோம், உருண்டுக்குவோம், பிறண்டுக்குவோம், எல்லாத்துக்கும். எங்கள் அம்மா வந்து கேட்க மாட்டாங்க. My mother is also here in this crowd. வந்து கேட்க மாட்டாங்க, எங்கேயோ போய் தொலைங்க அப்படின்னு போயிடுவாங்க. பட் we knew how to overcome that. பட் இன்னைக்கு நம்ம எத்தனை பேரண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் போய் நம்ம குழந்தைங்களை 10 நாளைக்கு லீவ் கூட்டிட்டு வரோம். we don't leave. ஏன்னு கேட்டால்
அங்கே வந்து பெரியம்மா திட்டினா ஓ என் மேலே இருக்கிற ஆத்திரத்தில் என் பிள்ளைய திட்டாங்க. This is the problem. See, I want each and every parent to go back to the traditional system of joint family setup. Super. So நீங்க என்னைக்கு joint family setupக்கு போறீங்களோ your child will learn automatically value system, because see, I run school in Medpalayam also, I run school in Coimbatore also. I see different characteristics of parents. Medpalayam is a zone of joint family system. Coimbatore you have 25-75. 25% is joint family system and 75 is nuclear family system. ஸோ எனக்கு அங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து நிறைய வேல்யூஸோடு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா தாத்தாக்கு ஒத்து போகணும், பாட்டிக்கு ஒத்து போகணும், இல்லை எங்கேயா டூர் கூட்டிகிட்டு போனால் கூட தே பை ஃபார் த கிராண்ட்ஃபாதர், கிராண்ட் மதர், சித்தப்பா, சித்தி எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வருவாங்க. பட் இங்கே வந்து இந்த நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டமில் இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டூரில் நேராக போவாங்க, விச் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் நாண்டோஸ். அதை எடுத்துட்டு இதில் போய் அவங்களே வாங்கி அவங்களே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபோன் அடிப்பாங்க, மை $2,000 ஓவர் ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேடிஎம் டூர்ல சொல்லுவாங்க. See, this is whose mistake. So if the parent have the capacity to adjust with the elders in the family, you are automatically teaching your child to listen to elders and go along with the crowd. So this is what I want all the parents to do. Thank you so much, ma'am. Children are awesome the way they are because God makes no mistakes, and that's exactly what ma'am is trying to highlight and saying that we're going to get back to the traditional joint family system போலாம்ங்கிறது அவங்களோட கருத்து.